Hi, welcome to Alamu. இன்னைக்கு Alamu பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். தேங்காய் பர்ஃபி தான் பண்ண போறோம். இந்த ஸ்வீட் வந்து 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். சிம்பிளாவும் ஈஸியாவும் ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். தேங்காயும் சுகரும் இருந்தா போதும் இந்த ஸ்வீட் ஈஸியா பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபி செய்கிறதுக்கு முதல்ல நான் 4 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 4 தேங்காயும் கீறிட்டு பின்னாடி இருக்க ப்ரௌன் கலரில் இருக்க தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணி தான் செய்யணுங்கிறதுல திருகிட்டு கூட செய்யலாம். பின்னாடி இருக்க ப்ரௌன் கலர் தோல் இல்லாமல் இருந்தாக்க நமக்கு பர்ஃபி நல்ல வெள்ளையாக வரும். இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சதை எல்லாத்தையும் மிக்சியில் இது மாதிரி பூ மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் பொடி பண்ண தேங்காய் பூ இதால் 4 டம்ளர் அளவு இருக்குது. இப்போ இதே டம்ளரில் சுகரையும் நம்ம அளந்துக்கலாம். சுகர் வந்து 2.5லேருந்து 3 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 2.5 டம்ளர் எடுத்துக்கலாம். 3 டம்ளர் நல்லாவே இனிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு தேங்காயிலே வேறு இனிப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பூவை அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சுகரையும் இப்போ இதோட ஆட் பண்ணிடலாம். சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும், இல்லைன்னா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். கீழே பிடிச்சிச்சின்னா தேங்காய் பர்ஃபியோட கலர் வந்து மாறிடும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி தேங்காயோடு சேர்ந்து கொக்காய்கிட்டே இருக்குது. இதில் நம்ம பால் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பால் 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம செய்கிற பர்ஃபி வந்து நல்லா ஒயிட் கலராகவும் இருக்கும். ஆனால் நம்ம அதை சீக்கிரமாக கன்சியூம் பண்ணிடணும். இப்போ நம்ம எதுவுமே சேர்க்கலை. அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி தேங்காயோட கொக்காய்கிட்டு இருக்கு. வந்து நல்லா மெல்ட் ஆகி தேங்காயோடு சேர்ந்து நல்லா கொக்காய் சேர்ந்தாப்பில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தட்டில் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காயும் சுகரும் நல்லா சேர்ந்தாப்பில் வந்தோன்னே நம்ம வந்து பிளேட்டுக்கு சூடாக இருக்கும்போதே மாற்றிடலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நம்ம ரொம்ப நேரம் அடுப்புலேயே வச்சு கிண்டிட்டு இருந்தாலும் சுகர் வந்து பாகு கன்சிஸ்டன்சிக்கு மாறி நம்ம செய்கிற பாத்திரத்துலேயே அப்படியே ஒட்டிக்கிட்டுரும். நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து கத்தியால் கட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், தேங்காய் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காயும் சுகரும் இருந்தால் போதும். இந்த தேங்காய் பர்ஃபி 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு அலமு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எந்த வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நன்றி.